கோவை சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்ற திருமணம். இந்து முறைப்படி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் மாலை மாற்றியும் தாலி கட்டியும் திருமணம் செய்து கொண்டனர். கோவை சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் கோவை மண்டல அலுவலகம் அமைந்துள்ளது. இக்கட்சியின் மாநில துணைத் தலைவராக நோட்டரி வழக்கறிஞர் புஷ்பானந்தம் இருந்து வருகின்றார். இவரது தலைமையில் இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்தீஸ்வரன் என்ற 21 வயது இளைஞருக்கும், திருப்பூர் மாவட்டம் திருமலையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கௌஷிகா என்ற 20 வயதான இளம்பெண்ணுக்கும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக இக்கட்சியின் மாநில துணைத் தலைவரும் நோட்டரி வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இருவரும் வேறு சமூகத்தைச் சார்ந்தவர்கள் என்பதால் இருவரது வீட்டிலும் இவர்களின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இருவரும் மனப்பூர்வமாக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் முன்னிலையில் இந்து முறைப்படி தாலி கட்டியும் மாலை மாற்றியும் திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவை உக்கடம் அரசு பேருந்து கழக ஓட்டுநர் ஈடன், நிர்மலா என்கிற ஜெபதிஸ்தி அம்மாள், வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் திவ்யா, பால்ராஜ், வேளாண்டிபாளையம் ராஜ்குமார், முகிலன், ராஜ்குமார், முரளிதரன், ஆகாஷ், தீபக் குமார், பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.